ஏடா இன்னும் 2 லைன் கூட எழுதல, அதுக்குள்ள உனக்கு கை வலிக்குதா? பிச்சு போடுவேன் பிச்சு. ஒழுங்கா எழுது. ஐயோ தூக்கம் தூக்கமா வருதே. அம்மா கண்ணெல்லாம் சொக்குதுமா. இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், வெள்ளிக்கிழமையே ஹோம்வொர்க் எல்லாம் முடிங்க, சனி ஞாயிறு 2 நாள் ஜாலியா லீவு என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில கிளாஸ்க்கு போலான்னு. ஆனா 2 பேரும் கேட்டீங்களா? ஆட்டம் கட்டுறீங்க 2 பேரும். அப்பெல்லாம் நான் விட மாட்டேன். ஒழுங்கா எழுதணும், இல்லன்னு வச்சுக்க விடிய விடிய உட்கார வச்சிருவேன். ஏமா மகா, பாவம் சின்ன பிள்ளைங்க, விடு விடு. அண்ணே சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காத. அவன் 6வது போறான். எல்லா டீச்சருமே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க அண்ணன் பையன் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்கா அவன் எழுதட்டும், நீ கம்மன் இரு சொல்லிட்டேன். நானும் 10வது வரைக்கும் தான் படிச்சேன், அதுக்கு மேல ஏன் மண்டையிலையும் படிப்பு ஏறல. நீங்க சுத்தம். நம்மளும் இப்படியே இருந்தோம்னா அதுங்களை திட்டாம வைக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் அதுங்களும் அதே லட்சணத்துக்கு தான் வரும். நீங்க வாயை வச்சுட்டு கம்மன் இருங்க, பிள்ளைங்க படிக்கட்டும். அதுங்களாம் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நம்மளதான் காலம் முழுக்க காட்டிலே இருந்து கஷ்டப்படுறோம்னா அதுங்களும் நம்மளோட சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படணுமா? அதுக்கு சொல்லலமா, சின்ன பிள்ளைங்க, அதுங்க என்ன பப்ளிக் எக்ஸாம் எழுதுதுங்க, விடுங்க பாத்துக்கலாம். அண்ணே நீ வேற கம்மன் இருனே. ஹோம்வொர்க்லாம் எழுதுறேன்னு வச்சுக்க ஸ்கூல்ல அடி பின்னிடுவாங்க. ஏதோ என்னோட அண்ணன் பையன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவனை விட்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னா உரிச்சு போடுவாங்க இவனை எல்லாம். சும்மா படிக்க வைக்கிறோம், காசு கொட்டி தான் படிக்க வைக்கிறோம். நீ கம்மன் இரு. உடனே எழுத சொன்னோனையும் பாத்தீங்களா, அப்பா இவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பாவை காக்கா பிடிக்கிறான். யாரை காக்கா பிடிச்சாலும் சரி, அவங்களும் அவனோட சேர்ந்து ஹோம்வொர்க் எழுத வேண்டியதான். இன்னைக்கு உன் தலையில இதுதான் வச்சிருக்கணும், யாரதான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு கூடிட்டாங்க, நம்ம மொத்தமா முடிச்சு விடுவாங்க. எழுதுவோம். நீ அவனை கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீ எழுதாத, நீ எழுது. நீ ஏத்தி விட்டு திட்டுவாங்க வைக்கலாம்னு பார்த்தா நம்மளே முடிச்சு போடுறாங்க. ஓ மாதிரி இதுதான் சாப்பி நீங்க உட்காந்துருக்கா. இந்த நேரத்தில் போய் பெரியப்பாவுக்கு இதன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல, ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம். மகா காரு மகா, என்ன எதுக்கு கத்துறப்ப? பெரியப்பா வீட்டுக்கு எடுத்து கொடு, கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல எழுதி முடி, அதுக்கப்புறம் 1க்கு 2க்கு எல்லாத்துக்கும் போய்க்கலாம். மாதிரி விடுமா. என் சரி எந்திரிச்சு போனேன். சரிம்மா, நான் ஒன்னும் சொல்லல, நீயாச்சு அவங்களாச்சு. என்னடா கையை வலிக்குதுன்ற, காது வலிக்குதுன்ற, அப்ப கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க? நீ எழுதணும்னு நினைக்கல, ஒழுங்கா எழுதாம இரு. நான் இன்னைக்கு எங்கேயும் உன்னை விட மாட்டேன். பின்னாடி வாசவழியில வச்சுட்டேன், வாளிய கொண்டு போயிட்டு வாங்க போங்க. சரி 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 மகா, பிள்ளைங்களை பாத்துக்க, நானும் அப்படியே தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏனே மணி எத்தனை? இந்த நேரத்துல எதுக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு இருக்க? கம்மனு வீட்டோட இரு. இல்லம்மா, சாயங்காலம் போய் தண்ணி விடலான்னு பார்த்தேன், போக முடியல. காலையில விட்டதுதான், சரி ஒரு எட்டு போய் தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலான்னு தான். நேரம் நேரத்துல பூச்சி பட்டாலும் அந்த சைடுல இருக்கும், அங்க என்ன விளக்கு வெளிச்சமா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. டார்ச் லைட் இருக்குல்லம்மா, டார்ச் லைட் எடுத்துட்டு போறேன். நீ திருத்தவே முடியாது, போ. சரி போயிட்டு வந்துடுறேன். இந்த அண்ணன் மட்டும் கேட்கவே மாட்டாரு. நீ எப்ப பார்த்தாலும் ராத்திரி நேரத்துல தான் போய் தோட்டத்துக்கு போறேன்னு. ஏற்கனவே ஒரு தடவை பட்டம் பாத்தீங்களா பாடு. விடுமா போயிட்டு வரட்டும். நீங்க அவருக்கும் மேல இருப்பீங்க அண்ணி. அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு சரி சரின்னு தலையாட்ட வேண்டியது நீங்க தான் சொல்லணும். சரி விடு. அங்க பாரு நான் எழுதுறானே நினைப்பாரு. சப்பா கொட்டை விட்டுக்கிட்டே உட்காந்துருக்காதடா, எரிச்சல் தான் வருது. சரி போய் எடுத்து வை. எடுத்து வைனா இடிக்குது, அதுவே படினா பாவக்க மாதிரி கசக்குது. இரு நாளைக்கு உங்க கிளாஸ் டீச்சர்ட்ட சொல்றேன். ஷோ, இந்த ஆளை வேற இவ்வளோ நேரம் ஆகி ஆளையே காணமே. போன வந்து தொலைகிறதில்ல, போய் அப்படியே உக்காந்துக்க வேண்டியது. எங்கிட்ட யார் வீட்டில் உக்காந்துருக்கான்னு தெரியல வேற. ஐயோ, இது வேற இவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை பிச்சு போடுவான் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் அவன் இந்த ஆளுக்கு குடிக்க காசு கொடுக்காதன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதையும் மீறி வேற நான் காசை கொடுத்துவிட்டேன், பாவமாக இருக்குன்னு. இதில் வேற இன்னைக்கு என்ன வாங்கி கட்ட போறேன்னு தெரியல. வேற படிச்சுக்கிட்டு இருக்கான். அரவிந்து என்னம்மா? எப்பா, நாளைக்கு வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? போப்பா, போய் படு. மா, ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் பசங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்குமா, அதான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். என்னப்பா பேசிட்டு இருக்க? நீ டீச்சரு, நீ போய் படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏம்மா, டீச்சராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கணுமா. டீச்சர்ன்றவங்க படித்தாதான் பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தி கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோ, பிள்ளைங்களுக்கு அப்புறம் என்ன புரியும்?
சரிப்பா, அதுக்குன்னு எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்துக்கிறது? நீ என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கா படிக்கிற? போப்பா, போய் படு. என்ன இன்னைக்கு என்ன விரட்டிக்கிட்டே இருக்கமா? இல்லைப்பா, காலையில் நேரங்களமா எந்திரிச்சு ஜாகிங் போவேன், அதான்ப்பா. நான் பார்த்துக்கிறேம்மா. ஐயோ, நீ பார்த்தீங்கன்னா தான் என் சோழி முடிஞ்சிருமே. அந்த ஆளை வேற இவ்வளோ நேரம் ஆகி ஆளை காணோம். அமுதா, ஐயோ பையன் இருக்கா? ஐயா வாயை மூடிக்கிட்டு வா, அங்கிருந்து ஆடிக்கிட்டு அழகிக்கிட்டு வராம. ஐயோ ஏம்மா, இதுக்குதான் என்னை எந்திரின்னு போய் படுன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஐயோ, இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது இல்லப்பா, இவர் கையில 10 காசு கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டுதான் காசை கறி பண்ணிட்டு இருப்பாரு. உடம்பு கெட்டு போயிடும்னு நான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன். இவர் குடிக்கிறதுக்கு காசு எது? எனக்கு தெரியலப்பா. ஏமா அப்படி பண்றீங்க? ஏற்கனவே உடம்பு முடியாத ஆளு, இதுல வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் குடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்லப்பா, நான் சொல்லதான் செஞ்சேன். அவருதான். என்னடா போச்சு, வாத்தியாரோட அப்பே நாடு. நான் கின்னு மாதிரி இருப்பேன், அப்படியே கின்னு மாதிரி. அசிங்க படுத்துங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இவருக்கு யார் காசு கொடுத்ததுன்னு கேட்டேன். வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனாரா இல்ல நீங்க கொடுத்தீங்களா? எதுக்குடா வாத்தா வந்துட்டுற? அவன் என் சாமிடா, என் கொலை விளக்கு. பாருமா, இப்படி குடிச்சா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருப்பாரு. பாக்குற 4 பேர் நம்மளதான் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா ஞாயிற்றுக்கிழமை பொழுது போச்சு, இன்னும் ஒருத்த வீட்லயும் ஒண்ணும் நடக்கலையேன்னு பார்த்து இதான் நடந்துருச்சுல்ல. கழுத்து பாக்குற 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. எரும மாடு, இதுக்கு தான் நான் உன் கையில 10 காசு தரது கிடையாது. தந்தால இதே ஒரு ரோதனை தான். அவரு தானா ஒண்ணு கெட்டு போலமா, உங்களாலதான் கெட்டு போறாரு. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏய் அரவிந்து, அரவிந்து நில்லையா? அரவிந்து, எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க இருக்காங்க, இருக்கிற இடம் தெரிய மாட்டேங்குது. நீ ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியல. நான் அப்பயே சொன்னல, குடிச்சுட்டு கப்பு சுப்புன்னு வந்து படுன்னு கக்கப்பு இழிச்சுக்கிட்டு வர. எனக்கு சிரிக்க கூட இந்த வீட்டுல உரிமை இல்லையா? உள்ள வா மத்துக்கிட்டே வச்சு நல்ல மொக்குன்னு மொக்குறேன். விடியட்டும், உனக்கு இருக்கு இரு. புஷ்ன்ட்டு உள்ள வந்து தொலை. அமுதா, நான் போன பத்தியில அங்க அந்த முனியாண்டி இப்ப என்ன வேலை பார்த்தா தெரியுமா? முனியாண்டி பூச்சாண்டின்னு வந்து தொலை உள்ள. என்னடா இது, சப்புன்னு முடிஞ்சு போச்சு. நல்ல அப்புன்னு கண்ணமா நல்ல அப்புன்னு பார்த்தா ஒண்ணும் நடக்கலையே. இதே ஒரு பொழப்பு தான். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது. ஆத்தி, இந்த ராங்கிக்காரி எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே. பேர பிள்ளைய காணா, அதை தேட முடியல. வெளியில உக்காந்துக்கிட்டு பண்ணாட்டு தேவையா? யாரு பண்ணாட்டுக்கு போன? வீட்டுல போடுற கஞ்சிய குடிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியல போல இருக்கு. அதான் அடுத்த வீடு சங்கதியா தேடிக்கிட்டு தெரியுது. ஏதாவது பிரச்சனை வம்புன்னு வந்துச்சுன்னு வைங்க, உங்க பையன் அடிச்சே துரத்தி போடுமா. ஏதோ போனா போதுன்னு என் முகத்துக்காக விட்டுக்கிட்டு இருக்காரு. அடி போடி போடி போடி, இவளே இப்பதான் வந்துட்டா என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு. எங்க உங்க பேரன்? என் பேரன் அப்படியே விளையாண்டுட்டு வரேன்னு போனேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் ஹோம்ஒர்க் எழுதல, ஒன்னும் எழுதல. அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு கிடக்கிறான். ரொம்ப வலுவட்டையா போய்கிட்டு இருக்கான். செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏடி இப்ப என்னடி ஆயிப்போச்சு? என் ஜிங்க குட்டி, அவனுக்காக நாங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். அவன் பாட்டுக்கு இருப்பான். உனக்கு என்னடி? அவன் படிச்சா படிக்கிறான், படிக்காம போறான். அவன் காலத்துக்கு உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு என் பையன் சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்டு இருக்காண்டி. எப்போ அம்மா வெளியே தான் நிக்குது. அப்படியே என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பா, இல்லைன்னா நீ காட்டே பொலந்திருப்பா. ஏண்டா, உங்க அம்மாவை பார்த்தா எனக்கே பயம்டா. இதுல நீ வேற என்னையும் சேர்த்து கோத்து விட்டுருவ போல இருக்கு. வாங்க வாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் லேட்டா வரலாம்ல, நேரமா வந்த மாதிரி இருக்கே. என் தங்க கட்டி வயிறு கட்டி வாடி. ஏன் ரமேஷ், அங்க வாயா ரமேஷ். அப்பா கிட்ட வாயா, இங்க வாயா. அங்க போ, நல்லா மிதிக்கிறேன். இங்க வாடா. வந்தா நீ அடிப்ப. யாரு இப்ப வரலன்னு வைக்கி, நான் அங்க தூக்கி போட்டு மிதிப்பேன். ஹோம்ஒர்க் எழுதுறான்னு சொல்லிட்டு நான் போய் அங்க சமயக்கட்டுல இருந்தா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீ பாட்டுக்கு அங்க போய் ஆடிக்கிட்டு திரியிறியா? நீ எங்கேயும் போல, நான் தான் கூட்டிக்கிட்டு போனேன்.
உங்களை சொல்லணும். அவன் என்ன பண்ணுனாலும் அதுக்கு நான் ஆமாஞ்சாமி போடாதீங்க. நம்ம பையனை பெற்று வச்சிருக்கோம், பொம்பளை பிள்ளை கிடையாது. நம்ம இப்பையிலேருந்து எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் வளருங்க. நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணி செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்காதீங்க. அவன் ஒன்றும் சின்ன நொட்டை கிடையாது, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஆனால் ஒன்றும் இல்லை. இவ ஒருத்தி திட்டிக்கிட்டே தான் கிடக்குறா. என்னையும் திட்டுறா, இவனையும் திட்டுறா, உன்னையும் திட்டுறா. திட்டி திட்டி நம்மள வாயில போட்டு மெல்லலன்னா உன் பொண்டாட்டிக்கு தூக்கமே வராது பாரு. கம்முனு இருங்க. நீங்க வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் உள்ள வாடா. எப்பா நீயும் வாப்பா. காலாண்டு அரையாண்டுன்னு எல்லா பரீட்சையும் நீ அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. வான்னு சொன்னேன் உள்ள. எப்பா வந்துருப்பா. நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுதலைன்னா டீச்சர் போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துவாங்க. என்கிட்ட கேட்டா உங்க 2 பேரையும் சொல்லிடுவேன். நாளைக்கு உங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு போ. என்னைய கூப்பிட்ட ஸ்கூலுக்கு மாமா அதுமா இதுமான்னு வச்சு வெளுத்து போடுவேன். ஏண்டா உன் பொண்டாட்டி வாய்க்குள்ள என்ன மைக்க இது முனிங்க விட்டாளா? என்ன கிளி கிளிக்கிறா? அப்பாடி அப்பா, சின்ன குழந்தைகிட்ட எப்படி அன்பா பேசணும். இப்படி காஞ்சு போய் கிடக்குற. வாழுன்னு கத்துறாடா. முதல்ல இவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. அதுதான் டைவர்ஸ் தானே பண்ணி விட்டுருங்க. கடைசியில சோத்துக்கு 3 பேர் போய் சிங்கி அடிக்கலாம். இங்கிட்ட இருந்தாளா? ஏண்டா அவ இருக்கான்னு சொல்ல மாட்டேன். மாவாய மூடு மாவா இப்பயும் பின்னாடி தான் நிக்கிறா. ஐயோ உள்ளவா மலைமாடு கணக்கு அங்கே நின்றுட்டு இருக்காம கை கால் மொத்த கழுவிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுது. எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு. இப்படியா? போ வரசா, நடக்கிறதுக்கே காசு கொடுக்கணும் போல இருக்குது. கை கால் மொத்த கழுவு போ. எப்பா போயிட்டாளாடா? அம்மா நீ வேற கம்முன்னு இருமா. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு படுத்துற பாட்டுல ராத்திரி என்ன தூங்க விட மாட்டாமா. அங்க என்ன பேச்சு? உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பார்க்க வைக்கணுமா? வாங்க உள்ள. சாயங்காலமே வரலான்னு பார்த்தா பூமாரி வேற அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் தூங்குனானா வந்துடலான்னு பார்த்தா தூங்கவும் இல்லை. சரி எப்படியோ வந்தாச்சு. பெரியப்பா வாயா சந்தோஷ். முத்து அங்க பாருயா, அண்ணன் வந்திருக்கான். சேர் எடுத்துட்டு வாப்பா. வாங்கண்ணே உட்காருங்க. இந்தாயா உங்க அண்ணி மீன் குழம்பும் மட்டன் இதெல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிடுங்க. சரிண்ணே உட்காருங்க. காஃபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. வரும்போது தான் வர காப்பி வச்சாங்க. அண்ணி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன பெரியப்பா ஃபோன் பண்ணி உடனே வாங்க. நீங்க என்ன பெரியப்பா உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? உடம்புக்கு என்னையா, நான் தான் சொல்லாம தானே கிடக்குறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகுறதுக்குள்ள முத்துவதான் எப்படியாவது கரை சேர்த்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க பேசுறீங்க? பொறுமையா பேசுங்க. என்னப்பா பண்றது, இந்த பையனை நினைச்சே எனக்கு கவலையா இருக்குயா. எனக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள அவனை மட்டும் நம்ம சொந்தத்துக்குள்ள சேர்த்து போடணும்யா. அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கு. அக்கா கிட்ட செல்விய பொண்ணு கேட்டேன். அக்கா தான் மாமா கிட்ட பேசிட்டு சொல்றேன்னுச்சு. ஒரு தகவலும் இல்லை. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான்பா நான் பேசினா எதுவும் சொல்ல நினச்சிக்குவாங்க. நீ எதுவும் பேசி இதை மட்டும் முடிச்சு கூடியா, உனக்கு புண்ணியமா போவோம். அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் முத்துவ தனியாலாம் தவிக்க விட்டுற மாட்டோம் சரியா? நாங்கெல்லாம் இருக்கோம், பார்த்துப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்க. மாத்திரை மருந்து ஒழுங்கா எடுத்துக்கோங்க சரியா? இல்லையா எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன கண்டவி வந்துச்சுன்னு தெரியல. நான் ஒன்ன பாவம் தான் இன்னைக்கு என்னைய சுத்தி வாட்டுது போல இருக்கு. அப்ப அவ அந்த ஆட்டம் ஆடும்போதே நான் 3 பிள்ளைங்களாக ஒன்றை கஷ்டப்படுத்தும் போதே நான் அவளை 4 சாத்தி இருந்தேன்னா நீங்களாம் நல்லா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு பாரு எத்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியல. அம்பிட்டு கிடக்குது எனக்கு. சரி இப்போ மணி ஆகிப்போச்சு. இப்போ ஃபோன் பண்ணி அத்தைக்கு பேச முடியாது. நாளைக்கு காலையில் நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்கிறேன் சரிங்களா? செல்விக்கும் முத்து மேலே ஒரு விருப்பம் இருக்குது. போன தடவை நான் போனப்பயே கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, என்ன நீ சொல்கிறேன்னு கேட்டதுக்கு முத்து மாமாவும் எனக்கு பிடிக்கும், ஆனால் அப்பா தான் வேணான்றாங்க அப்படின்னு சொல்கிறா. நான் அதனால நம்ம பேசி தான் முடிவு பண்ணணும். எதாவது பண்ணலாம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இல்லைப்பா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் படுபாவி சண்டாளி எல்லா பாவத்தையும் பண்ணினது ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சு போய் காலேஜில் ப்ரொஃபஸர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போய் பையன் படிப்பே வீணா போச்சு. இப்படியாப்பட்ட ஒழுங்கினும் படிச்சு என்ன சொல்லி ஏதாவது அங்கே படிப்பை நிறுத்தி போட்டாங்க. அக்க பக்கத்துக்காரவங்க ஒதுக்கிட்டாங்க. பேச்சுவார்த்தை இல்லாம
தப்பு பண்றது அவங்க விளைவை இவன் தானே அனுபவிச்சுக்கிட்டு கிடக்குறான். அதனால தயா சொல்றேன், இவனை மட்டும் எப்படியாவது கரை சேர்த்துடணும். உனக்கு புண்ணியமா போகும் சந்தோஷம். உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன், இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணியா. முத்து பாவையா, படிக்க வேண்டிய வயசுல படிப்பை விட்டு வேலைக்கு போற இடத்துலயே வேலையை விட்டு நிறுத்தி போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இவனும் அவன் ஆத்தாக்காயும் பண்ணின பாவத்துக்கு இவனை போட்டு தண்டிக்கிறாங்க. சரி சரி, எதை பத்தி யோசிக்காதீங்க. நான் பேசுறேன், பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன், சரிங்களா? நீங்க உடம்பு போட்டு உலுக்கிக்காதீங்க. உங்களை விட்டாலும் முத்துக்கு யாரு இருக்கா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாத்திரை மருந்தா நேரத்துக்கு எடுக்கணும். அதே எடுக்கிறது இல்ல. நல்லா சொல்லுங்கண்ணே. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தா சாப்பிட்றது இல்லை. மாத்திரை மருந்து தீர்ந்தாலும் சொல்றதும் கிடையாது. கேட்டா ஏன் சொல்லலைன்னு கேட்டா உடனே சொல்லிடுறாரு. நீயே கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க, இதுல எனக்கு மாத்திரை மருந்துன்னு வாங்கி கொடுத்து நீ எல்லா காசையும் எதுக்குப்பா செலவழிக்கிற? இது உயிர் போனா போயிட்டு போகுது, நீ நல்லா இருந்தா போதுன்றாங்க. எனக்கு இவங்களை விட்டா யாரு இருக்கா? அவங்க தான் அப்படி போயிட்டாங்கனாலும் இவராவது இருக்காருன்ற நம்பிக்கையில தானே நான் இருக்கேன். இவர் இப்படி உடம்ப கெடுத்துக்கிட்டா நான் என்னென்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? நல்லா சொல்லுங்க முதல்ல, உரைக்கிற மாதிரி அவருக்கு. ஏட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், யாரையாவது கையில ஒப்படைக்கணும் அப்படின்னே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனாலும் வர்றவங்க இவரை பார்க்கணும்ல. செல்வியே பாப்பால என்னன்னு தெரியல. அப்படியெல்லாம் இருக்கும்போது என்னத்தை நான் சொல்றதுன்னு தெரியல. கேட்டா உனக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா அப்படிலாம் சொல்லாத, செல்வியில தங்கமான பிள்ளை, அதெல்லாம் பார்க்கும். சரி இருங்க இருங்க, நான் என்ன ஏதுன்னு நாளைக்கு காலையில பேசிட்டு என்ன ஏதுன்னு முடிவை சொல்றேன். அப்படி இல்லையா மாமாவோட நிலைமையை எடுத்து சொல்லி நானே போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசினாலே உடனே இருமல் வந்துடும். இப்படியாப்பட்டவரை நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும். வர்றவங்க பார்ப்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம். நான் அவங்கள பார்ப்பேனா இல்லை இவரை பார்ப்பேனா? எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். பொறுமையாக எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். 1000 தான் இருந்தாலும் நம்ம பெரியப்பா ஒரு காலத்துல நம்மள எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவரு கஷ்டப்படுறாரு. விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்.